ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யோர் லேண்ட், ப்ரமோட்டிங் யோர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். உங்களோட லேண்டை விற்கிறனாலும் சரி, இல்லை ஒரு நல்ல சூப்பரான லேண்டு கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் வாங்கினாலும் கண்டிப்பாக நம்மளோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்மக்கிட்ட விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அருமையான ஃபார்ம் ஹவுஸ், ஃபார்ம் லேண்டு தாங்க இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனராக, கரெக்டாக எந்த வில்லேஜில் இருக்குது, எந்த தாலுக்காவில் இருக்குது, நம்ம லேண்டுக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதேபடியே நம்ம சேனல் நிறைய பேர் பார்த்துட்டு கால் பண்ணியிருந்தீங்க, வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. மேக்ஸிமம் நான் எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேங்க. யாருக்காவது ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் ஒருத்தர் 2 பேருக்கு விட்டு போயிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் திரும்பி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லை எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோ வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணிடுறேங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. நீங்கள் பார்த்துட்டு எந்த லேண்ட் உங்கள் பட்ஜெட்டுக்கு சூட் ஆகுதோ, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எனக்கு கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு லேண்டு ஈஸியாக வாங்கிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு அந்த வீடு காமிச்சிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நிறைய பேர் வீட்டோட ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த லேண்டு சூட் ஆகுங்க. ஸோ மறக்காமல் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். லேண்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு. டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா 4.5 ஏக்கர் வருங்க. புஞ்ச லேண்டு தான், நல்ல ரெட் சாயிலான லேண்டுங்க. லேண்டு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தாங்க இருக்குது, எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை உங்களுக்கு. லேண்டு ஒரே பவுண்ட்ரியாக தான் இருக்குது. ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க, நல்ல பெரிய பெரிய ஃபென்சிங்க உங்களுக்கு. கண்டிப்பாக ஒரு சூப்பரான லேண்டு தான் இப்போ நம்மக்கிட்டே சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் நல்ல தார் ரோட் ஃப்ரண்டேஜோட, நல்ல தார் ரோட் டச்லேயே ஒரு ஃபார்ம் லேண்ட் ப்ளஸ் ஃபார்ம் ஹவுஸ் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஒரு கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. ஒரு போர் இருக்குது, சர்வீஸ் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு, ஒரு போர் இருக்குது, 2 ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. லேண்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், இது ஃபுல்லாக நம்மளோட பவுண்ட்ரி தான். எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சென்னை தாம்பரத்துலேருந்து இந்த சைட்டுக்கு ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸில் நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. ஒரு 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாம்பரத்துலேருந்து இந்த சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம். செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 1 ஹவர்லேயும், மதுராந்தகத்துலேருந்து ஒரு 40 நிமிஷத்துலேயும், மேல்மருவத்தூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸில் இந்த சைட்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. நம்ம செங்கல்பேட் டிஸ்ட்ரிக், மதுராந்தகம் தாலுக்கா, மேல்மருவத்தூர் நியர்பையில் தாங்க இருக்குது. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் நல்லா டெவலப் பண்ண மாதிரி ஃபார்ம் லேண்ட் கேட்டிருந்தீங்க. வித் ஹவுஸோட, வீடோட, நல்ல ஷெட்டு, அது மாதிரி நல்ல ஒரு ஆடு மாடு கோழி ஒரு பண்ணை மாதிரி வைக்கிறதுக்காக ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுவும் நல்ல தார் ரோட் டச்சில் பைபாஸ் பக்கத்துலேயே பஸ் போர் ரூட்லேயே கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த லேண்ட் கண்டிப்பாக சூட் ஆகுங்க. அதுவும் மண் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான மண், நல்ல பியூரான ரெட் சாயிலான மண்ணுங்க உங்களுக்கு. தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 3000 அடிக்கு கண்டிப்பாக வருங்க. நான் இது சும்மா சொல்ல, கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக சைட் விசிட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃப்ரண்டேஜ் ஒரு நல்ல சூப்பரான ஃப்ரண்டேஜுங்க. நம்ம லேண்டுக்கு உள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, கொய்யா மரம் இருக்குது, சப்போட்டா மரம் இருக்குது, எலுமிச்சை மரம் இருக்குது. எல்லாமே காய்க்கிற மரங்க உங்களுக்கு. ஒரு ஃபார்ம் லேண்டாக இந்த லேண்டை டெவலப் பண்ணியிருக்காங்க. கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குங்க. சிங்கிள் ஓனர் தான். சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு. சிங்கிள் ஓனரு, கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது. கண்டிப்பாக மண் நான் மெயினாக மண் பார்ப்பேன், தண்ணி வளம் பார்ப்பேன். அதே மாதிரியே நல்லா தார் ரோட் டச்சில் இருக்கணும், பஸ் போர் ரூட்டில் இருக்கணும், பைபாஸ்லேருந்து நியர்பைலே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லேண்டு கண்டிப்பாக ஒரு நல்ல சூட்டபுளான லேண்டுங்க.
இப்போதைக்கு நான் லேண்டு வாங்கிட்டு ஃப்யூச்சரில் வந்து கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக அந்த இதுக்கும் இந்த லேண்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகுங்க. கண்டிப்பாக இந்த லேண்டை நீங்கள் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அக்ரிகல்ச்சரும் பண்ணிக்கலாம், ஃபார்ம் லேண்டாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ பாருங்கள், நல்ல ஒரு சூப்பரான லேண்டு தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு வில்லேஜிலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 400 மீட்டர் தாங்க வரும். ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 400 மீட்டர் தாங்க வரும். வில்லேஜிலேருந்து 400 மீட்டரும், ஸ்டேட் பைபாஸ்லேருந்து ஒரு 400 மீட்டர் தாங்க வரும். நேஷ்னல் பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 21 கிலோமீட்டர் தாங்க வரும். 21 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பைபாஸ் இருக்குது. ஸ்டேட் பைபாஸ்லேருந்து ஒரு 400 மீட்டர் தாங்க வரும். வீடு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த வீடு தான் இது. ஸோ இந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு 3 ஃபேமிலி ஸ்டே பண்ணலாங்க. கீழே ஒரு 2 ஃபேமிலியும் மேலே ஒரு ஃபேமிலியும் ஸ்டே பண்ணலாம். 3 ஃபேமிலி அந்த வீட்டில் ஸ்டே பண்ணலாங்க. ஒரு 800-900 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங், ஒரு வீடு இருக்குது உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆட்டு பரனுங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 300-400 ஆடுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் வளர்க்கலாம். 400-500 ஆடுக்கு மேலேயே தாராளமாக இந்த பரனில் வந்து நீங்கள் வளர்க்கலாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மாடு வளர்க்குறதுக்கு ஒரு சூப்பரான, அதுவும் பெரிய எப்படி சொல்கிறது, கோஷாலைன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த கோஷாலை வைக்கிற மாதிரி ஒரு 250-300 மாடு நீங்கள் வளர்க்குற மாதிரி ஷெட்டு போட்டிருக்காங்க. ஆடு மாடு கோழி தாராளமாக நீங்கள் இந்த லேண்டில் வந்து வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நல்ல ஃப்ரீயாக வளர்க்கலாங்க. நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 மாடு வந்து ஷெட்டில் நீங்கள் தாராளமாக வளர்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆடு மாடு கோழிலாம் சூப்பராக வளர்க்கலாம் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸில். அதேமாரி கிணறு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிணறு, உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. இந்த கிணறு வந்து எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு 10 ஏக்கர் தண்ணி இறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஃபுல்லாக கரை கட்டி கிணறு வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக கரை கட்டியிருக்காங்க, நல்லா சிமெண்ட்டு கரை வச்சு கரை கட்டியிருக்காங்க. அந்த கிணறுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வலை மாதிரியும் போட்டிருக்காங்க. அந்த இரும்பில் பார்த்தீங்கன்னா வலை மாதிரியும் போட்டிருக்காங்க. ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த லாஸ்ட் வரைக்கும் தான் நம்மளோட பவுண்ட்ரி வரும். ஃபுல்லாக ஒரே இது தான் உங்களுக்கு. பைப்லைன் கனெக்ஷனோட, ஃபென்சிங்கோட, வித் வீடு ஷெட்டோட நல்ல ஒரு ஃபார்ம் லேண்ட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டோட்டல் ப்ரைஸாக தான் சொல்லியிருக்காங்க. தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் வந்து உங்களுக்கு மேலேயே தாங்க இருக்கும், எந்த ஒரு தண்ணி பிரச்சனையும் வராது. ஸோ காமிச்சிருக்க பாருங்க, கிணறு வந்து இப்போ இறைச்சிருக்காங்க. இறைச்சது மீதி தண்ணி தான் இது உங்களுக்கு. அவங்க இறைக்கலைன்னா தண்ணி வந்து உங்களுக்கு மேலேயே இருந்திருக்கும். இப்போ இறைச்சதுனால பார்த்தீங்கன்னா ஒரு 20% தண்ணி வந்து உங்களுக்கு காலியாக இருக்குது. மீதி ரிமைனிங் இருக்க தண்ணி தான் அது. இந்த கிணறோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா, மோட்டரோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 ஹெச்பி மோட்டரோட ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸோடு இருக்குங்க. சைடு போரும் போட்டிருக்காங்க. இந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா சைடு போர்டும் போட்டிருக்காங்க. ஒரு கிணறு இருக்குது, வீடு இருக்குது, ஒரு போர் இருக்குங்க. ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்குது. மாமரம், கொய்யா, சப்போட்டா, மாதுளை, எலுமிச்சை எல்லாமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணி தொட்டி வந்து ஒரு 3 பெரிய தண்ணி தொட்டி இருக்குது. ஆடு மாடு கோழிக்கெலாம் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஆடுக்கு தனியாக தண்ணி தொட்டி, மாடுக்கு தனியாக தண்ணி தொட்டி, கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வலை அடிச்சிருக்காங்க. உங்களுக்கு கோழி வந்து நல்லா அதிலே போய்ட்டு உங்களுக்கு படுக்கிற மாதிரி ஃபுல்லாக வலை அடித்து அதுக்கு தண்ணி தொட்டி இருக்குங்க உங்களுக்கு. ஸோ வந்து நான் வந்து இங்கே பர்மனெண்ட்டாக ஸ்டே பண்ண போகிறேன், ஃபார்ம் லேண்டாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் பண்ணிக்கலாம். இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து வேர்க்கல்லையோ இல்லை உளுந்து எள்ளு அது மாதிரியும் பயிர் பண்ணுறதா இருந்தாலும் அதுவும் பண்ணிக்கலாம். நீங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேப் இருக்குங்க உங்களுக்கு. அந்த கேப்பில் வந்து நீங்கள் தேக்கு மரமோ இல்லை மகோகனி, செம்மரம், சந்தன மரம், சவுக்கு வேணாலும் சவுக்கும் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி கொஞ்சம் நிறைய கேப் இருக்குது உங்களுக்கு சென்டரில் கண்டிப்பாக அதுவும் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாங்க. ஸோ எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 2.5 கோடி சொல்கிறாங்க. டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.5 கோடி சொல்கிறாங்க. கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ உங்களுக்கு பேசி கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் பேசி கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. நம்ம டைரக்ட் ஓனர்கிட்ட தான் சிட்டிங் உட்காந்து பேச போகிறோம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாரும் இல்லை. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர் சிட்டிங் தாங்க. கண்டிப்பாக நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம டைரக்ட் ஓனர்கிட்ட சிட்டிங் உட்காந்து பேசுகிறப்ப ஒரு 2,35,00,000 வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இல்லை 2,30 வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இல்லை இந்த ப்ரைஸ்
ப்ரைஸ்லேருந்து இன்னும் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. அப்படி நான் கால் நீங்கள் பண்ணி எடுக்கலைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் எனக்கு போட்டுருங்க. கண்டிப்பாக நான் அதில் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணிடுறேங்க. நல்ல லேண்ட் யாரும் மிஸ் பண்ணிடாதுங்க. ஃபைனலு ஒரு 240 இல்லை ஒரு 235 வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் இன்னும் கம்மி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணிவிட்டு வாங்க. மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ பேசி வாங்கி தர முடியும் கம்மி பண்ணிவிட்டு வாங்கி தரேங்க. ஃபுல்லாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. 3-4 என்ட்ரன்ஸ் இருக்குங்க இந்த லேண்டுக்கு. தார் ரோடு ஃப்ரண்டேஜில் இருந்து பார்த்தீங்கன்னா 3 என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. கேட் போட்டு நல்ல பில்லர் போட்டு ஃபென்சிங்கு ஃபுல்லாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரியே ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை. சைனிங் ஆஃப் வித் மிஸ்டர்